நான் வந்து ஆரம்ப காலத்திலிருந்தே ஜாதி அடக்குமுறையினால ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அப்படி இருக்கிறப்போ இந்த சிஸ்டம்ல பார்த்தீங்கன்னா ஒரு அடக்குமுறையை நான் பார்த்தேன். நான் வந்து இதை வந்து ஒரு சிஸ்டம் சொல்றதை விட இதை ஒரு பிஸ்னஸாக தான் நான் ஈக்குவல் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு திருநர்களோட திருநங்கைகளோட உணர்வுகள் வந்து விற்கப்படுது. இங்க வந்து ஒரு தொழிலாக தான் அதை பார்க்குறாங்க. இப்போ இது ஒரு உணர்வுள்ள திருநங்கைகள் விற்கிற மாதிரியான ஒரு வியாபாரம் அப்படின்னு சொல்ல வரீங்களா மேம் நீங்க? கண்டிப்பா நான் சொல்ல வரேன். ஒரு இளம் திருநங்கைய நான் சொல்றேன், மனசு திறந்து, இது ஒட்டு மொத்தமா இந்த தமிழ்நாட்டுல நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இன்னும் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ரொம்ப பேர் எண்ணிலடங்காதவங்க வந்து கஷ்டப்படுறாங்க. இதுல மிகப்பெரிய ஃபோர்ஜரி என்ன தெரியுமா? பண விஷயத்துல ஒரு சர்ஜரி பண்ணி தன்னை வந்து மார்பக அறுவை சிகிச்சையோ இல்லைன்னா வந்து பாட்டம் சர்ஜரி பண்ணி தன்னை ஒரு பெண்ணா வாழணும்னு நினைக்கிற ஒரு இளம் திருநங்கைய நான் இப்படி பண்ணி விடுறேன் அப்படி பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப சீப்பான சர்ஜரி பண்ணி விட்டு இவங்க வந்து வியாபாரமாக்குவாங்க. உண்மையிலே நான் மனசு விட்டு கேட்கிறேன், இது போதும். எத்தனை காலம் தான் இது? இன்னைக்கு வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இத்தனை தலைவிகள் இருக்கீங்க, இத்தனை மூத்த திருநங்கைகள் இருக்கீங்க. ஒவ்வொரு வீட்லையும் ஒரு படிக்கக்கூடிய திருநங்கைகள் இருந்தாலும் வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை காலேஜ் பண்ணாலும் நீங்க இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கிற இந்த மாற்றமானது எங்கேயும் வந்து நிக்க போறது கிடையாது, பக்கத்துல வந்து நின்றோம். ஒரு இயக்கம் தப்பா இருக்கு, ஒரு சிஸ்டம் தப்பா இருக்குன்னா அது கண்டிப்பாக மாற்றப்பட வேண்டும். இன்னைக்கு ஜாதி எவ்வளவு தூரம் வீரியத்தோட இருக்குதோ, நான் திரும்பவும் சொல்றேன், ஏன் இத ஜாதியோட நான் ஒப்பிடுறேன்னு சொன்னா, இன்னைக்கு எவ்வளவோ டாக்டர்ஸ், எவ்வளவோ இன்ஜினியர்ஸ், எவ்வளவோ திறமை வாய்ந்த திருநங்கைகள், எவ்வளவோ சாதிக்கக்கூடிய திருநங்கைகள் ஒவ்வொருவருமே இன்னைக்கு வந்து பாலியல் தொழிலும் பிச்சை எடுக்கிறதுல மட்டுமே இருக்காங்க. மிகப்பெரிய கொடுமை என்ன பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா? நான் இந்த புடவைய உடுத்தி சுதந்திரமா வாழணும்னு வெளியே வர்றேன் பாத்தீங்களா, அந்த வெளியே வந்து இந்த ஜமாத்துங்கிற சிஸ்டத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது எது சுதந்திரம்னு. இந்த 6.5 மீட்டர் புடவைக்காக என்னோட வாழ்க்கையவே தொலைச்சிட்டேங்கிற மாதிரிலாம் நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். உங்களை மாதிரி தானே நானும் நான் சொல்றேன்ல, என் தரப்புல இருந்து நான் சொல்றேன்ல, உங்களால முடிஞ்சா வர்ற பிள்ளைங்களை படிக்க வைங்க, இல்லன்னா நீங்க வந்து ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அப்படிப்பட்ட பாவப்பட்ட காசு நம்மளுக்கு எதுக்கு? முக்கியமா மீடியா லெவல்ல சொல்றது என்ன தெரியுமா? பெத்தவங்க தங்களோட குழந்தைங்களை ஏத்துக்கிட்டா இவ்வளவு தூரம் வந்து உங்க குழந்தைங்களை யாருமே மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க. நீங்க நினைக்கிறீங்க உங்க குழந்தை வந்து ரொம்ப சேஃபா இருக்குன்னு, கிடையவே கிடையாது. நான் அதுக்கு சிறந்த உதாரணம். யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வெளிச்சம் அறக்கட்டளையில இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் வந்து தவறான தொழில தான் போறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகளை முன் வச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு உண்மையா இல்லையா அப்படின்றத சொல்றதுக்கு நம்ம கூட இன்னைக்கு திருநங்கை மந்த்ரா அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. நீங்க வந்து சில ஆதாரங்கள் எல்லாம் வச்சிருக்கேன் நான், அவங்க எனக்கு எதிராக பண்ற வேலைகளுக்கு அப்படின்னு சொன்னீங்க. அது என்ன ஆதாரம், அவங்க சொல்ற கூற்றுகள் உண்மையா இல்லையா அப்படின்னு நம்ம நேயர்களுக்காக சொல்லிருங்க. ஆமா, நான் வந்து அவங்க வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா, கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு மந்த்ரா வந்து பேக்கு அப்படிலாம் போட சொல்லி ஒவ்வொரு நாய்க்குங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கும் மெசேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க. அவளுக்கு வந்து மக்கள் ஆதரவு அதிகமாக இருக்குது, அதை வந்து கலைக்கணும், அதில் வந்து நம்ம இந்த மாதிரி பேட் கமெண்ட்ஸ் போடணும், அதில் மந்த்ரா ஒரு பேக்கு அந்த மாதிரிலாம் போடுங்க, நான் எவ்வளோ பேர் இருக்கிறீங்க அதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க பேசின ஒரு ரெக்கார்டு என்கிட்ட இருக்குது. அந்த ரெக்கார்டு நான் இதில் காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொன்று சொல்லியிருந்தாங்க, அந்த முன்னான்றவங்க வந்து மந்த்ரா கிட்ட பேசுனது கிடையாது, அதெல்லாம் போய் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. நான் சொல்லியிருந்தா அவங்க வந்து என்னை செல்லம்மான்னு தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு உண்டான ரெக்கார்டும் வந்து என்கிட்ட இருக்கு, பாருங்க. மந்த்ரா, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே செல்லம்மா. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன் ஆஃப் தி டே. எல்லாம் ஆயுஸ் கொடுக்கணும், உனக்கு ஆரோக்கியம் கொடுக்கணும், பர்க்கத் கொடுக்கணும், நிறைய சேர நத்தியோட சந்தோஷமா நல்லா 4 பேர் இதில் நீ ரொம்ப கௌரவமாக நல்லா வாழணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட துவா பண்ணுறேனேன்னா, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே செல்லம்மா, விஷ் யூ ஹாப்பி பர்த்டேம்மா. சரி செல்லம், நான் நல்லா இருக்கிறேன். இந்த சிக்கன் குனியா வந்து காலெல்லாம் வீங்கிட்டு இருக்குது, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, எனக்கு நல்லா ஆயிடுச்சு. சரிங்களா? அவங்க என்னை செல்லம்மான்னு கூப்பிட்டு என் பர்த்டேக்கு விஷ் அது போல் எங்களுக்கு இதை பாருங்க, இதில் நிறைய போயிட்டு இருக்கு. அவங்கள நானும் பேசுன்னு நிறைய இது போயிட்டு இருக்குது. அது ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அவங்க செல்லம்மான்னு கூப்பிட்டு இதெல்லாம் நான் ப்ரூஃப் காமிச்சிட்டேன். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, வயசானவங்களை வந்து நான் மிரட்டி 5 லட்ச ரூபா வாங்கினேன், அவங்கள வந்து பயம் காட்டி நான் 5 லட்ச ரூபா வாங்கினேன். நான் அவங்கள மிரட்டியோ இல்லை பயம் காட்டியோ நான் 5 lakhs வாங்கியிருந்தேன்னா அவங்க எனக்கு ஏன் விஷ் பண்ணுறாங்க?
அவங்க ஏன் எனக்கு செல்லம்மான்னு கூப்பிட்றாங்க, எனக்கு பர்த்டேக்கு விஷ் பண்ணாங்க, என்னோட வருட பூஜைக்கு வாழ்த்துக்கள் சொல்லி எனக்கு ஒரு கிஃப்ட்டும் அமைச்சிருக்காங்க. நான் அது கூட காட்டுறேன். எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க? நான் தான் மிரட்டி இருக்கேனே, அந்த ஒரு இது இருக்கும் இல்லைங்களா, இதெல்லாம் சொல்லணும் இல்லை. இன்னொன்று பாருங்கள், அவங்க பேசும்போது எவ்வளோ ஒரு அழகாக ஒரு பெரியவங்கன்றதை காட்டுறாங்க. உனக்கு எல்லாம் நல்லா ஆயுஸ் கொடுக்கணும், உடம்பு ஆரோக்கியத்தை கொடுக்கணும், உன் கூட உன் செயலாம் நாத்தினா உன் பொண்ணு பிள்ளைங்கள்லாம் நிறைய பேர் இருக்கணும், 4 பேர் மத்தியில் நீ நல்லா கௌரவமாக வெளியே வந்து நல்லா தலை நிமிர்ந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க. நான் அவங்கள மிரட்டி இருந்தால் எனக்கு இப்படி ஒரு துவா கிடச்சிருக்குங்களா, ஒரு பெரியவங்களோட ஆசீர்வாதம் எனக்கு கிடச்சிருக்குமா? இது எல்லாமே போய் மந்த்ரா பேக் கிடையாது. இந்த 21 கூட்டம் தான் பேக்கு. அதை வந்து நான் இதில் தெளிவுபடுத்தணும்னு இருந்தேங்க. இன்னும் அந்த அம்மா என்கிட்ட பேசின நிறைய ரெக்கார்டு இருக்குது. அதே போல் இன்னொரு ரெக்கார்டில் முக்கியமான ஒரு எவிடன்ஸ் இருக்குது. அதை வந்து நான் இந்த வழக்கு சட்ட ரீதியாக வரும்போது நாங்கள் எங்கே காட்டணுமோ நான் அந்த எவிடன்ஸை வந்து அங்கே காட்டுறேன். அதுக்கு யாரும் வாயே திறக்க முடியாது. சரிங்களா? இது பொதுமக்களுக்கோ என் மேலே நம்பிக்கை வச்சுட்டு இந்த திருநங்கை மக்களுக்கோ எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண இந்த மீடியா பர்சனுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. இப்போ வந்து இவ்வளோ நாள் அவங்க பொறுத்து பார்த்தாங்க. இதுக்கு மேலே அவங்களால பொறுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் சில உண்மைகளை, சில நியாயத்தை வெளியே கொண்டு வரணும். அவங்களும் ஜமாத்தில் அனுபவிச்ச சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு உங்களாண்ட பேச போறாங்க. வணக்கம் மேம். வணக்கம். இப்போ திருநங்கைகளுக்கான இந்த ஜமாத் அமைப்பு மூலமா திருநங்கைகளுக்கு சட்டத்துக்கு விரோதமான எத்தனை விஷயங்கள் செய்யப்படுதுன்னு சொல்லிட்டு இந்த மந்த்ரா அம்மா மூலமா நிறைய விஷயங்கள் வெளியே வந்துட்டே இருக்கு. அதுல பாதிக்கப்பட்ட ஒரு திருநங்கையா தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க எந்த மாதிரி இந்த ஜமாத் அமைப்புல பாதிக்கப்பட்டீங்க, நீங்க இப்ப என்ன பண்றீங்க, நீங்க யாருன்றதை நம்ம நேயர்களுக்காக சொல்லிருங்க. வணக்கம். என்னோட பேர் ஷெர்லின் ஜோஸ். நான் விருதுநகர் மாவட்டத்தில் புதுப்பட்டிங்கிற ஒரு சின்ன கிராமத்துலேருந்து சென்னையில் வந்து பிகாம் சிஎஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ட்ரோன் பைலட் கோர்ஸ் ஒன்று கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். தென் ஐ ஹவ் ஆல்சோ கம்ப்ளீட்டட் மினி MBA. தென் ஃபேஷன் டெக்னாலஜி படிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், என்ன தகுதியாக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் நான் கற்றுருக்கேன். இப்போ வந்து ரீசெண்டாக வந்து கார்ப்பரேட் செக்டரில் பிளேஸ் ஆகிருக்கேன். இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சந்தோஷமா இருக்கேன். இப்போ நீங்களும் இந்த ஜமாத் அமைப்புல பாதிக்கப்பட்டுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. எந்த மாதிரி நீங்க பாதிக்கப்பட்டீங்க, அங்க எப்படி நீங்க போய் தஞ்சம் அடைஞ்சிங்க அப்படின்றத பத்தி சொல்லிருங்க. பொதுவா நான் வந்து ஜமாத்துல தஞ்சம் அடைஞ்சதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான். அந்த இளம் பருவத்துல நான் தஞ்சம் அடைச்சது என்னோட உணர்வுகளை சுதந்திரமா என்னோட வீட்டுல வந்து ஏத்துக்காதப்போ இதை வந்து என்ன மாதிரியான ஒரு ஆள் வந்து புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு. இன்னைக்கு பெண்களோட வழியை பெண்கள் தான் புரிஞ்சுக்க முடியும் கம்ப்ளீட்டா. சரிங்களா? அப்படிதான் நம்ம இது பண்றோம்ல, அது மாதிரி தான். ஸோ என்னோட வழியை என்ன மாதிரியே உள்ள ஒருத்தவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படி சொல்லி தான் நான் தஞ்சம் அடைஞ்சேன். நான் தஞ்சம் அடைஞ்ச நேரத்திலேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்ன அப்படின்னா, அங்க ஏதோ சம்திங் டிஃபரெண்டா இருக்குது, இந்த சிஸ்டம்ல தப்பா இருக்குது. என்ன அப்படி பாத்தீங்க மேம்? நீங்க சிஸ்டம்ல தப்பா இருக்கு என்ன அப்படி அந்த வயசுல வந்து நான் எனக்கு என்ன தப்பா பட்டுச்சு அப்படின்னா, நான் வந்து ஆரம்ப காலத்துல இருந்தே ஜாதி அடக்குமுறையினால ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அப்படி இருக்கிறப்போ இந்த சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா ஒரு அடக்குமுறையை நான் பார்த்தேன். என்ன அப்படி இப்ப எனக்கு அடக்குமுறை எப்படின்னா, நீ நல்லா படிக்கணும், நீ ஏன் ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிற, அப்படி ஒரு அடக்குமுறை இருந்து அப்படி நம்மளை வந்து அடிச்சு திருத்தி இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா இதுல என்ன அடக்குமுறை அப்படின்னா, நான் மேல நிக்கல. நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னா, ஈக்குவாலிட்டியை பத்தி பேசுறோம், உமன் ரைட்ஸை பத்தி பேசுற இடத்துல இருக்கோம். நம்ம நீ நானும் ஒண்ணுங்கிற இடத்துல இருந்து பேசுறோம். அப்படி இருக்கிறப்ப அந்த அடக்குமுறை, அந்த அடிமைத்தனம் எனக்கு துளி அளவு கூட பிடிக்கல. எதன் அடிப்படையில நீ மேல நான் கீழே அப்படின்ற மாதிரி அவங்க கொண்டு வராங்க மேம் இந்த சிஸ்டம். ஆக்சுவலா ஜமாத் அப்படிங்கிறதுன்னு சொன்ன உடனே முஸ்லிம் தோழர்கள்லாம் ட்ரிகர் ஆவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஜமாத் சிஸ்டம்ங்கிறது குழுவா ஒரு உறவு முறை ஏற்படுத்தி வாழ்ற ஒரு அமைப்பு தான். அது திருநங்கைகள் டேர்ம்ல வந்து ஜமாத்னா அதுதான். இது காலங்காலமா பாரம்பரியமா ரொம்ப அழகாகவே கட்டமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த ஜமாத் முறை. ஆனா எப்படி வந்து காமராஜர் இருந்த காலத்துல வந்து எப்படி அரசியல் களம்லாம் எவ்வளவு அழகா இருந்தது, புரியுதுங்களா? அதே மாதிரி தான் இது வந்து ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்பவுமே அழகா கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் தான். இன்னைக்கு இதுல வந்து நிறைய கரப்ஷன்ஸ் நடக்குது. என்ன அப்படின்னா, அப்போ இப்போ ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்னா நம்ம ஒட்டுமொத்தமா அந்த சிஸ்டமே தப்புன்னு சொல்லிடக்கூடாது. காலங்காலமா வந்து அவங்க என்ன ஃபேஸ் பண்ணாங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ இப்ப வந்து இந்த சிஸ்டம் தேவையா, வளர்ந்து வரக்கூடிய திருநங்கைகளுக்கு தேவைன்னா 100% கிடையாது, கிடையவே கிடையாது. இதுல மேல கீழே எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து இதை வந்து ஒரு சிஸ்டம் சொல்றதை விட இதை ஒரு பிசினஸா தான் நான் ஈக்குவல் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு திருநங்கைகளோட உணர்வுகள் வந்து விற்கப்படுது. இங்க வந்து ஒரு தொழிலா தான் அதை பாக்குறாங்க, புரியுதுங்களா? இது ஒரு பிசினஸ்னா இதுக்கு மிகப்பெரிய ஆதாயமே வந்து
தன்னை ஒரு பெண்ணா அலங்கரிச்சு வாழணும்னு நினைக்கிற ஒவ்வொரு சிறார்களும் ஒவ்வொரு இளம் திருநங்கைகளும் தான் இந்த பிசினஸ்க்கு முழுக்க ஒரு இன்புட்டை. புரியுதுங்களா? இப்படித்தான் நானும் வந்து இந்த விஷயத்துல இருந்தேன். பட் எனக்கு இதுல உடன்பாடு நிறைய இருந்தது. சரிங்களா? இதுல வந்து உடன்பாடு இல்லாம நிறைய விஷயங்கள்ல எனக்கு உடன்பாடு இல்லாம இருந்தது. சோ அதுல இருந்து நான் வேலைக்கு வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா படிச்சு நல்ல நிலைமையில இருக்கேன். இது ஒரு உணர்வுள்ள திருநங்கைகள் விற்கிற மாதிரியான ஒரு வியாபாரம் அப்படின்னு சொல்ல வரீங்களா மேம் நீங்க? கண்டிப்பா நான் சொல்ல வரேன். இன்னைக்கு நான் ரொம்ப பிராங்காவே சொல்றேன். இன்னைக்கு நான் வந்து ஒருத்தவங்களை அம்மான்னு கூப்பிடுறேன், ஒருத்தவங்களை வந்து என்னோட ஆயான்னு கூப்பிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு நான் வந்து என்னோட அம்மாவோ என்னோட அப்பாவோ என்னோட ஆயாவோ யாரும் என்னை வந்து துன்புறுத்தி கஷ்டப்படுத்தி பாலியல் தொழில் போகணும், நீ பிச்சை தான் எடுக்கணும்னு சொல்ல மாட்டாங்களே. உங்களை அந்த மாதிரி கட்டாயப்படுத்தினாங்களாங்க? இங்க வந்து அதாவது நான் இன்னும் நல்லா தெளிவா சொல்ல போனா, இங்க நாயக்குகள் வந்து கட்டாயப்படுத்துறதுல டைரக்டா களத்துல இறங்கி நீ இப்படிதான் பண்ணணும் கட்டாயத்துல. அவங்க என்ன பண்றாங்கன்னா சைக்காலஜிக்கா அவங்க மிகப்பெரிய பிரில்லியன்ட். என்ன அப்படின்னா இவங்க கீழே உள்ளவங்களை கரெக்டா வந்து சேனலைஸ் பண்ணி கரெக்டா அவங்களுக்கு பணம் வர்ற மாதிரி இது பண்றாங்க. எதை நான் சொல்ல வரேன்னா மெயினா இவங்க பண்ற எல்லா விஷயம் அதான் சொன்னேன். எங்க அம்மாவோ எங்க ஆயாவோ நான் ஏதாவது ஒரு தப்பு பண்ணோம்னா நான் திருந்தி அதுல இருந்து வெளியே வரணும்னு தான் இருப்பேன். அடுத்த தடவை இந்த தப்பை பண்ணக்கூடாது. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சிஸ்டம்ல அந்த தலைவிகள், அந்த மூத்த திருநங்கையாக இருக்கட்டும் இல்ல ஒரு ஃபேமிலியோட ஹெட்டா இருக்கட்டும், இவங்க எல்லாம் அந்த தவறை ஆதரிப்பாங்க. நீ திரும்ப பண்ணும்போது திரும்பவும் வருவாங்க. எங்க வீட்டுல எங்க அம்மால அப்படி பண்ண மாட்டாங்கல்ல. சோ நான் இங்க மெயினா பேச வேண்டியது என்ன விஷயம் அப்படின்னா, இது ஒட்டுமொத்தமா இது மீடியால எப்படி போகுது அப்படின்னா இண்டிவிஜுவலா அவங்கவுங்களுக்கு உள்ள பிரச்சனை போகுது. ஆனா என்னோட ஒரு இளம் திருநங்கைய நான் சொல்றேன் மனசு திறந்து, இது ஒட்டுமொத்தமா இந்த தமிழ்நாட்டுல நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இன்னும் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ரொம்ப பேர் எண்ணிலடகாதவங்க வந்து கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு வந்து நகை நட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு நகை அவ்வளவு பணம் அவ்வளவு இதுன்னு சொல்லி பொருளுது இல்லை, அவ்வளவு பேரை மீடியால பாக்குறோம்ல. ஆனா ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு திருநங்கையை போய் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது சொல்லி எல்லா வழிவேதனையும் அவங்க கழுத்துல போட்டிருக்க நகை நட்டுக்கு யாரு வந்து எல்லா வழிவகை செஞ்சது அப்படின்னு. சோ நான் வந்து இங்க மெயினா பேச வந்திருக்கிறது யாருக்காகனா என்ன போன்ற இளம் திருநங்கைகளுக்கும் இனி வர்றவங்களுக்கு தான். நான் ஒத்துக்கிறேன். இப்ப நாய்க்கு தலைவிகளா இருக்கட்டும் மூத்த திருநங்கைகளா இருக்கட்டும் நான் ஒத்துக்கிறேன். நீங்க வந்து காலங்காலமா நீங்க அந்த காலத்திலேயே வந்து தக்காளியில வந்து உங்களை எரிஞ்சாங்க, முட்டையை தூக்கி எரிஞ்சாங்க, எவ்வளவோ கொடுமைப்படுத்தினாங்க. அப்போ ஒரு புரிதல் கூட கிடையாது. அந்த காலத்துல இருந்தீங்க, கல்வி கிடைக்கல, வேலை வாய்ப்பு கிடைக்கல, சக மனுஷனா ரோட்ல கூட நடவோம். நாங்க ஒத்துக்கிறோம். அந்த கஷ்டத்துக்கு தலை குனிஞ்சு வணங்குறோம். ஆனா இப்போ நீங்க பட்ட அதே கஷ்டத்தை தாண்டி ஒரு நல்ல மாற்றுப்பாதையை வந்து கிரியேட் பண்றதுங்கிறது தான் உங்களோட உள்நோக்கமா இருக்கணும். அதுதான் ஒரு இயக்கத்தோட தலையாய கடமையா இருக்கணும், ஒரு அறக்கட்டளையோட தலையாய கடமை. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா அப்படியே எகென்ஸ்டா போறாங்க. அவங்க எவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்துனாங்களோ அதை விட 100 மடங்கு கஷ்டப்படுத்துறாங்க. ஏன் வந்து அங்க கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னா இங்க எல்லாமே பணம் விளையாடுது, பாசம் விளையாடல. நான் அதை தான் ஆரம்பத்துல சொன்னேன். இங்க வந்து ஒவ்வொரு திருநர்களுடைய உணர்வுகளும் வந்து இங்க வியாபாரமாக்கப்படுதுன்னு நான் எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா இந்த சிஸ்டத்துல உள்ள பல கேவலமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான். இன்னைக்கு நான் ஒரு வீட்டுல இருக்கேன் அப்படின்னா இந்த வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போனேன் அப்படின்னா எனக்கு அந்த வீட்டுல பணம் தரணும், அங்க இருந்து இங்க வந்தா பணம் தரணும். இதுல மிகப்பெரிய ஃபோர்ஜரி என்ன தெரியுமா? பண விஷயத்துல ஒரு சர்ஜரி பண்ணி தன்னை வந்து மார்பக அறுவை சிகிச்சையோ இல்லைன்னா வந்து பாட்டம் சர்ஜரி பண்ணி தன்னை ஒரு பெண்ணா வாழணும்னு நினைக்கிற ஒரு இளம் திருநங்கைய நான் இப்படி பண்ணி விடுறேன் அப்படி பண்ணி விடுறேன்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப சீப்பான சர்ஜரி பண்ணி விட்டு இவங்க வந்து வியாபாரமாக்குவாங்க. ஆமா கண்டிப்பா. ஏன் அந்த ஆசை வார்த்தை காட்டி வந்து இவங்களை வந்து வியாபாரமாக்குறாங்க அப்படின்னா ஏன்னா வீட்டுல இருந்து அக்செப்ட் பண்ணல. இவங்க அங்க ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்கறது. நீ ஆடலாம், பாடலாம், நீ எங்க வேணாலும் போய் சுத்தலாம், எங்க வந்து வேணாலும் பாலியல் தொழில் பண்ண, என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்குறாங்க. ஆக்சுவலா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அப்பா அம்மாவோட ஆறுதல் இல்லாம அரவணைப்பு இல்லாம வர்ற ஒரு குழந்தையதான் இன்னமும் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து பாத்துக்கணும். அதை யாருமே பண்றது கிடையாது. அதே மாதிரி ஓவர் நைட்ல நம்ம யாரையுமே மாற்ற முடியவே முடியாது. யாரும் வந்து மாற்ற முடியாது. அவங்களா திருந்தணும். ஒரு இளம் திருநங்கையா நான் கேட்டுக்கிறேன், உண்மையிலே நான் மனசு விட்டு கேட்கிறேன், இது போதும். எத்தனை காலம் தான் இது? இன்னைக்கு வந்து 40 ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இத்தனை தலைவிகள் இருக்கீங்க, மூத்த திருநங்கைகள் இருக்கீங்க. ஒவ்வொரு வீட்லயும் ஒரு படிக்கக்கூடிய திருநங்கைகள் இருந்தாலும் வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு ஒரு தடவை காலேஜ் பண்ணாலும் நீங்க இன்னைக்கு நம்ம எதிர்பார்க்கிற இந்த மாற்றமானது எங்கேயோ வந்து நிக்க போறது கிடையாது, பக்கத்துல வந்து நின்றோம். ஆனா அதை யாருமே பண்றது கிடையாது. இது தயவு செய்து போதும், இதோட நிப்பாட்டணும். இது வந்து ஒவ்வொரு இளம் திருநங்கையும் பாதிக்கப்படுறதுங்கிறது ரொம்ப வேதனையா இருக்குது. இன்னைக்கு நீங்க உட்கார்ந்த இடத்துல நாளைக்கு இவங்க யாராவது ஒரு ஆள் உட்கார்ந்து வந்து ஆட்சி பண்றது.
இன்னைக்கு வந்து ஒரு இயக்கத்துல தப்பு இருக்குன்னா அந்த இயக்கத்தையே நம்ம மாத்தணுமே தவிர்த்து நம்ம வந்து இயக்கத்தை தான் மாத்தணும். நம்ம அங்க மனுஷங்களை வந்து பேசி அவசியமே அங்க ஒண்ணுமே நடக்க போறது கிடையாது. ஒரு இயக்கம் தப்பா இருக்கு, ஒரு சிஸ்டம் தப்பா இருக்குன்னா அது கண்டிப்பாக மாற்றப்பட வேண்டும். இன்னைக்கு ஜாதி எவ்வளவு தூரம் வீரியத்தோட இருக்குதோ, நான் திரும்பவும் சொல்றேன், ஏன் இத ஜாதியோட நான் ஒப்பிடுறேன்னு சொன்னா, இன்னமுமே நவீனமா ஜாதி பாக்குறாங்க. அந்த மாதிரிதான் இந்த மணி மாறிக்கிட்டே இருக்குங்கிறாங்க. ஆனா மாறவே இல்லை. நான் எனக்கு தெரிஞ்ச மாறினதான். ஜாதி எப்படி மாறாம இன்ன வரைக்கும் வீரியத்தோட இருக்கோ, அதே மாதிரி என்னைக்காவது ஒரு மூலையில இந்த ஜமாத்து சிஸ்டம், என்னைக்காவது ஒரு நாள்ல இந்த ஜமாத்து சிஸ்டம் ரொம்ப வீரியமா இருக்கும். இன்னைக்கு எவ்வளவோ டாக்டர்ஸ், எவ்வளவோ இன்ஜினியர்ஸ், எவ்வளவோ திறமை வாய்ந்த திருநங்கைகள், எவ்வளவோ சாதிக்கக்கூடிய திருநங்கைகள் ஒவ்வொருவருமே இன்னைக்கு வந்து பாலியல் தொழிலும் பிச்சை எடுக்கிறதுல மட்டுமே இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப தவறு. இன்னைக்கு என்ன மாதிரியான முன்னேற்பாடுகளை நம்ம பண்றோம்? நான் போறேன், மனிதாபிமானத்துக்கு பெரிய வரையறை எல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. போற இடத்துல முள்ளு இருக்குது, பின்னாடி வர்றவன் அந்த குழியில விழுந்துடக்கூடாது. அவ்வளவுதான், சிம்பிள். நான் பட்ட கஷ்டத்தை நீ பட வேண்டாம். ஒரு மாறுதலை கொண்டு வரணும். நான் எனக்கு பர்சனலா இங்க யாருமே எனக்கு எதிரி கிடையாது. எல்லாருமே நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். எல்லாரும் பெரியவங்க இந்த சென்ஸ், நீங்க அவ்வளவு வலிவேதனைகள், உங்க வலிவேதனைகளுக்கு நான் உங்களை பெரியவங்களா தலைமறைஞ்சு இது பண்ணேன். ஆனா இனிமேலும் எந்த திருநங்கையுமே நீங்க ஆதரிக்க கூடாது. உங்களால இப்ப நேர்த்தியான வழி எதுவுமே தெரியாத ஒரு காலகட்டத்துல நீங்க வாழ்ந்தப்போ நீங்க ஆதரிச்சீங்க, உயிரை காப்பாத்துனீங்க. அப்போ இந்த சிஸ்டம் எத்தனையோ இறப்புகளை வந்து தடுத்து இருக்குன்னே நம்ம சொல்லலாம். ஆனா இன்னைக்கு ஒரு நேர்மையான ஒரு மாறுதல் பாதை இன்னைக்கு இந்த சமூகத்துல இருக்குது. அதை ஏன் காமிக்க மாட்டேங்கிறோம்? உங்களால காமிக்க முடியலன்னா அந்த குழந்தைங்களை தயவு செய்து கரம் மட்டும் பிடிக்காதீங்க, விடுங்க. ஒண்ணு பெத்தவங்க கிட்ட இருக்கட்டும், ஆசை வார்த்தை கூட. இதுல வந்து மெயினா நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, இங்க எங்க வந்து இந்த டிரான்ஸ் பீப்புளுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம திருநங்கைகளுக்கு வந்து எந்த இடத்துல வந்து இந்த இளம் திருநங்கைகள்லாம் கிடைக்கிறாங்க தெரியுமா? தான் வந்து வெளியே வந்து அந்த குடும்பத்துல சுதந்திரம் கிடைக்காத போது வெளியே வர்றாங்க பாத்தீங்களா? அப்ப இவங்க வந்து தன்னோட ஐடென்டிட்டிய முழுசா வெளிப்படுத்துற ஒரு தருணத்தை தேடுவாங்க. இந்த இடத்துலதான் நிப்பாங்க, ஒரு பாலத்துல நடுவுல நிக்கிற மாதிரி. ஒண்ணு பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணுனா இவ்வளவு தூரம் வந்து நான் பேசணும் அவசியமே கிடையாது, சத்தியமா அவசியம் கிடையாது. பேரண்ட்ஸ் ஏத்துக்கிட்டாங்கன்னா பாதி வேலை முடிஞ்சிருச்சு. இந்த சமூகம் எதிர்பார்க்கிற, இங்க இருக்கிற எல்லாருமே எதிர்பார்க்கிற, திருநங்கைகள் எதிர்பார்க்கிற எல்லா விஷயமும் நடந்துரும். சோ இவங்க பாதி பாலத்துல நிக்கிறப்போ அந்த மீதி பாலத்துல யார் தெரியுமா கரத்தை பிடிச்சு கூட்டிட்டு போறது? எங்களை மாதிரியான திருநங்கைகள் தான், மூத்த திருநங்கை. நீங்க கரத்தை பிடிச்சிட்டு போகும்போது நீங்க எவ்வளவு பெரிய பொறுப்பை நீங்க வந்து கரம் பிடிக்கிறீங்கிறத நினைக்காம, ஏதோ ஒரு உயிர் தானே, யாரோ ஒரு பெத்த பிள்ளை தானே, எப்படி வேணாலும் போகட்டுங்கிறதுனாலதான் நீங்க இன்னமும் நேர்மையான சரியான வழி தெரிஞ்சும் கூட நீங்க கரத்தை பிடிச்சு அந்த பாதி பாலத்தை கடந்து விட்டா போதும், நம்மளுக்கு பணம் கிடைச்சா போதும் நீங்க இது பண்றீங்க. இது முழுக்க தடை செய்யப்பட வேணும். நான் சொல்றேன், அதான் இப்ப என்னை ஓவர் நைட்ல எனக்கு இப்போ ஆங்கர் இஷ்யூலாம் இருக்குன்னா டக்குன்னு என்னால ஓவர் நைட்ல மாறவே முடியாது, சரிங்களா? இதை நான் முக்கியமா மீடியா லெவல்ல சொல்றது என்ன தெரியுமா? பெத்தவங்க தங்களோட குழந்தைங்களை ஏத்துக்கிட்டா இவ்வளவு தூரம் வந்து உங்க குழந்தைங்களை யாருமே மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க. நீங்க நினைக்கிறீங்க உங்க குழந்தை வந்து ரொம்ப சேஃபா இருக்குன்னு, கிடையவே கிடையாது. நான் அதுக்கு சிறந்த உதாரணம். நான் வாங்காத அடி கிடையாது, வாங்காத உத கிடையாது. ரோட்ல நிற்கும் போதும், பிச்சை எடுக்கும் போதும், கேவலமான பேச்சும், அவ்வளவு விஷயங்களை நான் வந்து வாங்கியிருக்கேன். நீங்க நினைக்கிறீங்க உங்க குழந்தைய வந்து எங்கேயோ ஒரு இடத்துல நல்லா இருக்கட்டும், சத்தியமா சொல்றேன், நல்லாவே கிடையாது. 40 வருஷம் 50 வருஷம் இதே இடத்துல ஊறி நின்று நகையும் பணமும் மட்டும் தான் வாழ்க்கைன்னு இந்த சமூகம் ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு சமூகம் நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா, சேஃப் அந்த சமூகம் இங்க கிடையவே கிடையாது. உங்க குழந்தைங்களை நீங்க வந்து இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க வெளியே துரத்துறது ஒண்ணுதான், நீங்க அவங்களை கொல்றது ஒண்ணுதான். தினம் வந்து இன்னைக்கு சமூகத்துல வந்து மிகப்பெரிய கொடுமை என்ன பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா? நான் இந்த புடவைய உடுத்தி சுதந்திரமா வாழணும்னு வெளியே வர்றேன் பாத்தீங்களா, அந்த வெளியே வந்து இந்த ஜமாத்துங்கிற சிஸ்டத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது எது சுதந்திரம். இந்த 6.5 மீட்டர் புடவைக்காக என்னோட வாழ்க்கையவே தொலைச்சிட்டேங்கிற மாதிரி எல்லாம் நான் வந்து ஃபீல் பண்ணிருக்கேன். இப்படிதான் உங்களோட ஒவ்வொரு குழந்தையுமே கஷ்டப்படுறாங்க. இங்க வந்து உங்களோட ஒவ்வொரு குழந்தையுமே நீங்க ஆதாயமாக்கப்படுறாங்க. பணம் வந்து அவங்களால சம்பாதிக்கிறதுக்காக ஒவ்வொரு குழந்தையுமே ரோட்ல நின்று அவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்த நினைக்கிறாங்க. நான் திரும்பவும் சொல்றேன், என் மனசு விட்டு சொல்றேன், ஜமாத்து சிஸ்டம் அழகான கட்டமைப்பாவே இருக்கட்டும். நீங்க நினைச்சா ஒரு மாறுதலை, நல்ல முன்னேற்றமான மாறுதலை நீங்க கொண்டு வரதா இருந்தா இந்த சிஸ்டம் இருக்கட்டும். நானே சொல்றேன் இருக்கட்டும். இல்ல அப்படியா நீங்க யாரையுமே கரம் பிடிக்க வேண்டாம், சத்தியமா கரம் பிடிக்க வேண்டாம்.
அவங்க பாட்டுக்குள்ள பிச்சை எடுக்கட்டும், அவங்க பாட்டுக்குள்ள பாலியல் தொழில் செய்யட்டும். இதானே இந்த சமூகம் இட்ட வழி. முடிஞ்சா 10 பாத்திரம் இருந்தாச்சும் பொழைச்சுக்கட்டும். நீங்க ஒரு சிஸ்டம்னு கொண்டு வந்து உள்ள இணைச்சு திரும்பவும் ஏன் உங்களை மாதிரி ஒரு ஆளை கிரியேட் பண்றீங்க? நிறைய டாக்டர்ஸை உருவாக்கணும், நிறைய இன்ஜினியர்ஸை உருவாக்கணும், அவங்களுக்குள்ள திறமையை வெளிக்கொண்டு வரணும். இவ்வளவு விஷயங்கள் நம்மளுக்கு இருக்கிறப்போ திரும்ப திரும்ப ஒரு பாலியல் தொழிலாலையும் திரும்ப திரும்ப வந்து ஒரு பிச்சை எடுக்கிறதுலையும் நம்ம வந்து இது பண்ண முடியாது. இளம் திருநங்கைகளுக்கு ஒண்ணு மட்டும் சொல்றேன். இன்னைக்கு நான் பிச்சை எடுத்து படிச்சேன் ஆரம்ப காலகட்டத்துல, நான் ரோட்ல நின்று படிச்சேன் ஆரம்ப காலகட்டத்துல. இன்னைக்கு எல்லா புகழும், இன்னைக்கு நான் ஒரு இடத்துல வேலைக்கு போறேன், இன்னைக்கு ஒருத்தவங்க வந்து காரை வச்சு என்னை கூட்டிட்டு போறாங்கன்னா சிம்பிளா வந்தது கிடையாது. நான் கஷ்டப்பட்டிருக்கேன். இதுக்கு கஷ்டப்பட்டாதான் எல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி எப்ப பார்த்தாலும் ஒருத்தர் என்ன கிண்டல் பண்றான், அது பண்றான், இது பண்றான். யாரதான் இந்த சமூகம் கிண்டல் பண்ணல? யார கிண்டல் பண்ணல? குண்டா இருந்தா கிண்டல் பண்றாங்க. என்ன ஒரு சின்ன இது பண்ணாலும் நெகட்டிவ், ஒரு பாசிட்டிவா 10 விஷயம் பண்ணாலும் நெகட்டிவா பார்த்துதான் இந்த சமூகமே இது பண்ணும். சமூகத்தை பின்தள்ளி உங்களோட திறமையை முன் தள்ளி தயவு செய்து இந்த ஏளனங்கள் எப்ப பார்த்தாலும் என்ன வந்து மதிக்க மாட்டேங்கிறான் அதெல்லாம் விட்டுட்டு போக்கஸ் பண்ணுங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, நான் வந்து இந்த இளம் திருநங்கைகள் வந்து இனிமேலும் வந்து ஒரு இந்த திருநர் சமூகம் இன்னைக்கு மேலோங்கி வளரணும் அப்படின்னா ஒரு விஷயம் நடக்கணும். ஒவ்வொரு இளம் திருநங்கையோட கல்வி இடைநிற்றல் தடை செய்யப்பட வேண்டும். கல்வி இடைநிற்றலே இருக்கக்கூடாது. கல்வி வேணும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம், நான் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து வந்த ஒரு திருநங்கை, ஒரு சின்ன கிராமம், புதுப்பட்டின்னு ஒரு சின்ன கிராமம், அங்கிருந்து இவ்வளவு தூரம் வந்தேன்னா எனக்கு இன்னைக்கு இந்த இந்தியன் கண்ட்ரில வந்து கல்வி மட்டும் இருந்தாலும் மேலோங்கி வந்துடலாம். இது ஒரு ஸ்ட்ரிக். கல்வி இருந்தாலும் மேலோங்கி வந்துடலாம். ஸோ தயவு செய்து படிங்க. இதுல வந்து உள்நோக்கம் எதுவும் கிடையாது. யாரும் எனக்கு எதிரி கிடையாது. உங்களை மாதிரி தானே நானும். நான் சொல்றேன்ல, என் தரப்புல இருந்து நான் சொல்றேன்ல, உங்களால முடிஞ்சா வர்ற பிள்ளைங்களை படிக்க வைங்க. இல்லன்னா நீங்க வந்து ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அப்படிப்பட்ட பாவப்பட்ட காசு நம்மளுக்கு எதுக்கு? மாறுதலை எதிர்பார்த்து நான் இன்னும் காத்துக்கிட்டு தான் இருப்பேன். கண்டிப்பா குரல் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பேன். என்னைக்கு நான் பின்வாங்கவும் மாட்டேன். இந்த மாதிரி மந்த்ராமா மாதிரி நிறைய பேர் வந்து இனிமேல் நிறைய மந்த்ரா உருவாகுவாங்க. ஏன்னா மந்த்ராமாவோட வீடியோ பார்த்துதான் நானே வந்து வந்தேன். நிறைய விஷயங்கள் நானே என்ன இன்ஸ்டாகிராம்ல வந்து நிறைய வந்து வீடியோஸ் எல்லாம் போட்டேன். இது தொடர்ந்து நடக்கணும். இந்த மாறுதல் வந்து வேண்டும். நானும் வந்து ஒரு இளம் திருநங்கை இந்த மாறுதலை எதிர்பார்க்கிறேன். ஃபியூச்சர்ல என்னோட பாப்பா ஒருத்தி வந்து மாறுறா கூட அவளும் பிற்காலத்துல வந்து ஒரு நல்ல மாறுதலான உலகத்தை அவ பார்க்கணும். இந்த ஜமாத்துங்கிற ஒரு சின்ன உலகத்துக்குள்ள அவ மாட்டிக்க கூடாது. இதைதான் நான் எதிர்பார்க்கறது. ஓகே, இளம் திருநங்கைகளோட வாழ்க்கையில மாற்றத்தை எதிர்பார்த்து நிறைய விஷயங்களை உணர்வுபூர்வமா சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றி.